நோட்ஸ் எடுக்கலாமா? டெட் பேப்பர் 2 தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? இதில் ஆப்ஷனில் இருக்க ஒவ்வொருத்தவங்களை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். பட்டுக்கோட்டையார். பட்டுக்கோட்டையார் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவரை மக்கள் கவிஞர்னு சொல்லுவாங்க. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்தது மருதகாசி. மருதகாசியோட சிறப்பு பெயர் திரைக்கவி திலகம். திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுபவர் மருதகாசி. நெக்ஸ்ட் உடுமலை நாராயண கவி. இவரை தான் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் உடுமலை நாராயண கவி. அப்போ கவிராயர் என்பவர் யார்? கவிராயர் என்பது கவி ஏற்றும் திறமை கொண்ட புலவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு பட்டம். புரியுதுங்களா? அப்போ கவிராயர் அப்படின்றவர் தனியாக ஒருத்தர் கிடையாது. புலவர், அதாவது புலவர்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு பட்டம் தான். புரியுதுங்களா? கவி ஏற்றும் திறமை கொண்ட புலவர்களுக்கு வழங்கப்படும் பட்டம் கவிராயர். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவியா. அடுத்தது திரிகூட ராசப்ப கவிராயர் குற்றால கூறவஞ்சியை எழுதினவர், அவருக்கும் கவிராயர்னு பேர் இருக்கு. அடுத்து அருணாச்சல கவிராயர், அவர் ராம நாடக கீர்த்தனைகளை எழுதினவர், அவருக்கும் கவிராயர்னு பேர் இருக்கு. வீரமா முனிவரோட தமிழ் ஆசிரியர் பேரு சுப்ரதீப கவிராயர், அவருக்கும் கவிராயர். அப்போ கவிராயர்ன்றது பர்டிகுலராக ஒரு பர்சன் கிடையாது. கவிராயர்ன்றது ஒரு நல்ல கவியேற்றும் திறமை கொண்ட புலவர்களுக்கு வழங்கப்படுற ஒரு பட்டம் தான் கவிராயர். புரியுதுங்களா? இதை நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. பகுத்தறிவு கவிராயர், இங்கே கவிராயர்னுக்கெல்லாம் மேபி தெரியாதவங்களுக்கு ஓ இதுவாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வரும். அதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதோட ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க.